கலைஞர் வைகோவை என்ன பண்ணாரோ துரை வைகோ மல்லை சத்யாவை அதை பண்ண பாக்குறாரு. கட்சியை விட்டு நீக்கிங்க விட்டார். அந்த எம்எல்எஃப்னு ஒரு மீட்டிங் நடந்தது, புதுக்குழு மீட்டிங் நடந்தது, லேபர் யூனியன் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் பேசிட்டே இருக்கும்போது நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, சோசியல் மீடியா தப்பு எழுதுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டார். காரில் ஏறும்போது ஒரு தண்டர் ஓடி வந்து, இது நான் சொல்கிறதுல டிவி கேமராக்கு முன்னாடி நடந்தது, பேக் டோர் இல்லை, ஒரு 50 கேமரா இருக்குது. தலைவா நீ ஏன் வெளில போகிற, ஒரு வார்த்தை சரின்னு சொல்லு, நான் போட்டு ஜெயிலுக்கு போகிறேன். என்னங்க அது ஓப்பனாக நடு ரோடில் ஒரு தொண்டை, வைகோவோட தொண்டனோ துரை வைகோ தொண்டனோ தெரியாது. தலைவா நீ ஏன் தலைவா போகிறேன், ஒரு வார்த்தை சொல்லு, நான் போட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன். யாரை போட போகிறீங்க, மல்லை சத்யாவியா? என்ன பண்ணார், வைகோ கூட இருந்தான்னா? கேவலமாக இல்லது. எப்படிப்பட்ட கட்சி, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, வைகோ தான் ஆளுமை மிக்கவர். வைகோவுக்கு பிறகு கட்சி என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. வைகோ இருக்க வரைக்கும் மதிமுக இருக்கும்.